கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற புத்திசாலி ஆடு இருந்தது. ராமுவுக்கு தனது பழைய மோட்டார் சைக்கிளை மிகவும் பிடிக்கும். அது குளிர்காலமானாலும் சரி, வெயில் காலமானாலும் சரி, எப்போதும் மோட்டார் சைக்கிளில் சுறுசுறுப்பாக சுற்றி கொண்டே இருக்கும். ஒரு நாள் ராமு மோட்டார் சைக்கிளில் சுற்றி கொண்டிருந்த பொழுது அதன் நண்பன் நாய் சிட்டி சாலையின் நடுவில் வலியுடன் விழுந்து கிடந்தது. ராமு பதற்றமாக தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு சிட்டியை பார்த்து, சிட்டி, என்ன ஆனது? ஏன் இங்க விழுந்து கிடக்கிறாய் என்று ராமு கேட்டது. ராமு, எனக்கு காலம் மிகவும் வலிக்குது. தவறுதலா ஒரு மாடு என் மேல் முட்டியிட்டு போயிட்டது என்று சிட்டி அழுதது. ராமு நேரடியாக தனது மோட்டார் சைக்கிளில் சிட்டியை வைத்துக் கொண்டு பசு டாக்டர் லட்சுமியின் வீட்டிற்கு சென்றது. லட்சுமி பசு மிகவும் பிரபலமான மருத்துவர். அவளால் எந்த விதமான பிரச்சனைகளையும் நோயையும் குணப்படுத்த முடியும். லட்சுமி பசு சிட்டியை பரிசோதித்து விட்டு, ஏய் நாய்க்குட்டியே, எந்த பயமும் வேண்டாம். இந்த சிறிய காயத்திற்கு நான் மருந்து வைத்து விடுகின்றேன். சில நாட்கள் நீ ஓய்வில் இருந்தால் மட்டும் போதும், நன்றாக குணமாகிவிடும், சரியா என்றது. ஆடு ராமு, பசு லட்சுமி மற்றும் நாய் சிட்டி அனைவரும் சந்தோஷமாக சிரித்தனர். சிட்டி நன்றியுடன், நன்றி ராமு, நீ இல்லையெனில் என்னால் டாக்டரிடம் சென்று குணமடைந்திருக்கவே முடியாது, மிக்க நன்றி என்றது. இந்த நிகழ்ச்சியில் இருந்து கிராமத்தின் எல்லா மிருகங்களும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டன. நண்பனுக்காக உதவிக்கரம் நீட்டுவது மிகவும் முக்கியம் என்பதை